படம் சூப்பர் படம் தான். அத பார்ட் 1ஓட பார்ட் 2 வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்கான ஸ்டோரி இது உள்ள இருந்துச்சு. வெற்றிமாறனுக்காக பார்ட் 2 பார்க்கணும் பார்த்தா வெற்றிமாறனுக்கோசம் இல்ல, நம்ம பார்க்க வேண்டிய கதையா கொண்டு வந்து வச்சிருக்காரு. படம் வேற லெவல். இளையராஜா சாங் வேற வேற லெவல்ல கொடுத்திருக்காரு. விஜய் இல்லைன்னா விஜய் சேதுபதி அதே வாத்தியார் தான். ஒரு கட்சி ரீதியா அமைப்பு கொண்டு வந்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அதிகபூர்வமான சட்டத்தை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக போராடுறாரு. இந்த சர்வாதிகாரிகள் அவங்க விட மாட்டாங்க. அதுக்காக தான் சர்வாதிகாரி விடாதனாலதான் அவரை போட்டு தள்ளிடுறாங்க. முன்னேற அது வளரும்ன்றத காட்டியிருக்காங்க படத்துல. கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து சொல்லியிருக்காங்க. தோழர்கள் அப்பத்துல இருந்தே பண்ணிருந்ததை அவங்க படத்துல காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபோட பார்ட் 1 பார்ட் 2 எப்படி இருக்குங்க? பார்ட் 1ஓட பார்ட் 2 சூப்பரா இருக்கு. பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. விடுதலை 1ஓட 2 பாத்தீங்கன்னா வந்துட்டு வேற லெவல்ஸ். எல்லா ஸ்ட்ரைக்கும் போன படம் மாதிரி இந்த படமும் எல்லாரும் போய் பாருங்க. ஏன்னா அது ஒரு வார்த்தையில சொல்ல முடியல. எல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்காரு. சின்ன பசங்க முக்கியமா பார்க்கணும். அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்கணும். எந்த லேகர்ல சூப்பரா இருக்கு. எல்லாரும் பொறுமையா உட்காந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. விடுதலை பார்ட் 2 விடுதலை பார்ட் 2 ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே வா ஆசுரவா தான் இருந்துச்சு. அவர் அந்த கத்தி எடுத்து வெட்டுறவாட்டும் சரி, என்னோட மனைவியை வந்து நீ எப்படி படுக்க கூப்பிடுவ அப்படின்னு தலை போட்டு வெட்டுறவா சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரஷன். என்ன மாதிரி வெற்றிமாறன் சார் படம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. அந்த வழிநடுக பாட்டு மாதிரி இங்கே ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி சாரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சூரி சாருக்கு வந்து இந்த செகண்ட் பார்ட்ல பெருசா இல்ல, அவங்க கொஞ்சம் தான் காமிச்சிருந்தாங்க. அது ஓகே, பிகாஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால எல்லாரும் அவரோட கதை அவர் டிமாண்ட் பண்ணி போல. சோ அதனால அந்த கதைக்கு யார் ஹீரோவோ அவர் தான். நிறைய டாக்குமெண்ட்ரி மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ கரண்ட் அரசியலை பத்தி பேசியிருந்தாங்க, பழைய அரசியலை பத்தியும் பேசியிருந்தாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு யூனியன் லீடர் எப்படி இருக்கணும், அவங்க எல்லாமே அதை பத்தி பேசி அதை ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு அழகா கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது என்னடா படம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படி கொஞ்சம் யோசிக்க தோணும். படமா பார்க்கும்போது கோரியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. நான் எதுக்கு துப்பாக்கி தூக்கணும், நான் சுடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா சூரிய வந்து கேட்டிருப்பாரு. சார் நான் எதுக்கு சார் சுடணும், நான் எதுக்கு சார், எனக்கு அவர் யாருன்னே தெரியாதா சார், அவன் நல்ல மனுஷன் சார், பட் சட்டமே எல்லாருக்கும் ஒண்ணுதான், அவர் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா எல்லாருமே நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அந்த இப்ப கூட பிக் பாஸ்ல கூட லேபர் டாஸ்க்கும் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்கும் வந்துச்சு. அதுதான் படம் ஃபுல்லாமே அதுதான். அந்த ஆக்சுவலி ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு மேனேஜர்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே. லேபர்ஸா ஒரு கூடி ஒரு டாஸ்க் பில்ட் பண்ணதாகட்டும் சரி, மேனேஜர்ஸா கூடி ஒரு டாஸ்க் பில்ட் பண்ணதாகட்டும் சரி, லேபர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் நடக்கிற சண்டையை பத்தி பேஸ் பண்ணி அதை ஓவராலா கொண்டு போயிருக்காங்க. விடுதலை 2 பேசுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விடுதலை 1 பத்தி பேசி ஆகணும். விடுதலை 1 பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தியேட்டர்ல வந்தோம். ரொம்ப நல்லாவே திருப்திப்படுத்துச்சு. ஆனா அது திருப்திப்படுத்தினால விடுதலை 2 வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அந்த அளவுக்கு திருப்திப்படுத்தலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பயங்கர ராவான கம்யூனிசமான அரசியல் பேசியிருக்காப்ல. அது 2K கிட்ஸ்க்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரி ஆளுகளுக்கு கண்டிப்பா புரியுது. நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா லவ் படம் பார்த்திருக்கோம், ஆக்ஷன் படம் பார்த்திருக்கோம், சைஃபை பார்த்திருக்கோம், ஹாரர் பார்த்திருக்கோம், கிரைம் த்ரில்லர் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ல பார்த்தாலும் ஒரு புரட்சி படத்தை கொடுத்து நம்ம மூளையை சொரிஞ்சு விட்டுட்டாப்லன்னு தான் சொல்லணும் வெற்றிமாறன் சார். ஏன்னா அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு சீனுமே நம்மளை யோசிக்க இருக்குது. இவங்க பண்ற அரசியல் எல்லாமே நம்மளுக்கு புரியுது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறது கண்டிப்பா புரியுது. நான் போட்டிருக்க சட்டையும் சரி, நான் போட்டிருக்க செருப்பும் சரி, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பல முன்னோருடைய ரத்தத்துக்கு பின்னாடி வந்த சுதந்திரம் தான் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அசால்ட்டா. அதுக்கு பின்னாடி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறத அழகா சொல்லியிருக்காப்ல. இதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்குது. நம்மளுடைய ஓட்டு தான் வந்து அவங்க எதிர்த்து போராட முடியாது, நம்ம கையில உள்ள ஓட்டு மூலமா தான் அதை நம்ம சமாளிக்க முடியுங்கிறத ரொம்ப அருமையாவே சொல்லியிருக்காப்ல. இதுவரை மகாராஜாவை தாண்டி விஜய் சேதுபதி செம்மையா அடிச்சுக்காப்ல. அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. 10 கொடுக்கலாம் அவரோட ஆக்டிங்ல. அந்த மாதிரி பண்ணியிருக்காப்ல. சும்மா யதார்த்தமான நடிப்பு கிடையாது, இது வேற மாதிரி நடிச்சிருக்காப்ல. அதனால வந்து வழக்கத்துக்கு மாற அந்த விஜய் சேதுபதி இந்த படத்துல வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள வாத்தியார் வந்து எப்படி வந்து தோழரா மாறினாருங்கிறத இந்த படத்துல வாய்ஸ் ஓவர்ல சொன்னதுனாலயோ நம்ம தெரியல, அந்த லைவ் வந்து கரெக்டா சில இடத்துல டச் ஆகலன்னு சொல்ல முடியும். ஆனாலும் தேவையில்லாத 2-3 சீன்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு 172 நிமிஷம் படத்தோட டூரேஷன் ஒரு 12 நிமிஷம் விட்டால கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாவே போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. மெயின் கான்செப்ட் என்னன்னா பல பேருடைய ரத்தத்தோடைய அரசியல் வந்து நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கல. கம்யூனிசம்ங்கிற பெரிய ஒரு இயக்கம் வந்து எந்த அளவுக்கு நாட்டுக்கு சுதந்திரத்துக்கும் மக்களுக்காகவும் போராடிச்சுங்கிறத நம்ம லைட்டா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சூரி வந்து அதுல வந்து வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் ஆக்டிங். அதுல வந்து சூரி தான்
விஜய் சேதுபதி சாரை பிடிக்கிற சீன்ல வந்து சூரி பண்ற அல்சாட்டே இருக்கு அந்த ஒண்ணுல அவ்வளவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுல தியேட்டர் மூமெண்ட்லாம் பயங்கரமா இருக்கும். இதுல தியேட்டர் மூமெண்ட்லாம் இல்ல, எல்லாமே ராவா சொன்னதுனால வந்து உங்களுக்கு விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து இந்த படத்துல 2ல வந்து விஜய் சேதுபதி தான் ஹீரோ. பெஸ்ட் ஆக்டிங் விஜய் சேதுபதி தான். அதுக்கு அடுத்து சொன்னோம்னா கிஷோர் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சேத்தன் கூட ரொம்ப நல்லா ஒரு ஆன்டி போலீஸா நடிச்சிருப்பாப்ல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. முதவாசவனும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா சூப்பரா நடிச்சது யாரு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி தான். அவர் வந்து வாத்தியாரு, அவர் வாத்தியாருக்கு வாத்தியார யார் வந்தா கிஷோர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. கிஷோர் வந்து வாத்தியாருக்கு வாத்தியாரு, அவர் தான் வந்து விஜய் சேதுபதி வந்து கம்யூனிஸ்டுக்கு இழுக்கிறாப்ல, இழுக்கிறாரு. அதுதான் நல்ல கண்டுபாரி, அவரே தான் அந்த மாதிரி இருக்கிறாப்ல. அவருடைய லுக்ல இருக்காப்ல, அதே ரெட் ஷர்ட் இதை கூட எல்லாமே ரொம்ப டெலிவரி எல்லாம் பயங்கரமா இருக்கு, பெயினா இருக்கு அவருடைய டைலாக் டெலிவரி. இந்த படத்துல ரொம்ப கிஷோர் போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உட்கார வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் போர்ஷன் தான். வர்ற சீனு, அவர் பண்ற டைலாக் டெலிவரி, அவரோட அமைதி, அவரோட புரட்சி, மரணிக்கும் போது ஒரு டைலாக் பேசுவாப்ல, அதெல்லாம் வந்து மரண மாசா இருக்கு. என்னன்னா ராவா காமிச்சா இன்னும் பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வேற லெவல போடுனா படம் வேற எங்கேயோ பிடிச்சிட்டு போயிருக்கு. பிடிக்காசு நிறைய இருக்கு. சேத்தன் வந்து வலிக்கு விழுந்துருவாப்ல பாறையில இருந்து, அதை காப்பாத்துறதுக்காக விஜய் சேதுபதி பண்ற சேட்டை இருக்கு, அதெல்லாம் பிடிக்கல. தேவையில்லாம வாலண்டரியா வச்சது மாதிரி தான் இருக்கு. இந்த படம் உண்மையே சொல்றேன், எல்லாருமே வந்து பார்க்கணும். ஃபேமிலி டான்ஸ் எல்லாருமே பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த சுதந்திரம் அடைய. கம்யூனிசம்ங்கிற ஒரு இயக்கம் வந்து எந்த அளவுக்கு பாடுபடுச்சு இந்தியாவை காப்பாத்த, அதெல்லாம் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ள இருக்கு. இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரிக்காம வேற என்ன மாதிரி படங்களை ஆதரிப்போம்? ஏன்னா இப்ப வந்து கேட்டவங்களே பல பேர் வந்து கமர்ஷியல் எதிர்பார்த்து கேட்கறாங்க. இது கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு மக்களோட ஒரு வழி. இந்த படத்தை வந்து நீங்க அடுத்த 10 ஜெனரேஷனுக்கு நீங்க போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான அரசியல் உள்ள பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப வந்து ஒரு சாதாரணமா அவங்க பேசுற ஒரு வசனம் கூட வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அந்த அரசியல் ஓகேவானா? அந்த அரசியல் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் நான். இப்போ அந்த அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு காவல்துறையை வந்து கையில வச்சுக்கிட்டு என்னென்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் எப்படி போராளியா மாறுறான், அவன் எப்படி தீவிரவாத சித்தரிக்கப்படுறாங்கன்றத சூப்பரா காமிச்சிருக்காங்க. படமே அதுதானையா, படமே அது. கம்யூனிசம் இல்லாத இடம் எங்க இருக்கு சொல்லுங்க. கம்யூனிசம் கம்பல்சரி அது பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு அடக்கப்படுறான், ஒருத்தர் ஒடுக்கப்படுறான்னா அவன் அந்த இடத்துல பேசி அவன் மேல வர்றதுன்னு பார்ப்பான். கம்யூனிசம் இருக்கா, கம்யூனிசம் பேசுவாங்க. கம்யூனிசத்துக்கான படம் தான் இது. ஆக்சுவலா அது வந்து நல்ல விதத்துல ரொம்ப சூப்பரா குறைக்கும் வகையில புரியும் வகையில பேசினதுதான் ஒரு பெரிய பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லுவேன் நானு. பார்ட் 1 கம்ப்ளீட்டாவே சூரியோட ஒரு படம் தான் சொல்லுவேன், வெற்றிமாறன் படம் சொல்ல மாட்டேன். பட் பார்ட் 2 110% சொல்லுவேன், இது வெற்றிமாறன் படம். வெற்றிமாறன் படத்துல யாரு ஹீரோவாக இருக்கணும் அவர் முடிவு பண்ணாரு. விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்த விஜய் சேதுபதியாக நம்ம சூர்யா அவர்கள் பார்ட் 3க்கு லீடு கொடுத்திருக்காரு. வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பட் இது ஒரு நல்ல ஒரு காவியம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த மாதிரி படங்களை கண்டிப்பா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க உங்க பேர்ல வந்து நெகட்டிவிட்டி ஆயிக்காதுன்னு சொல்லுவோம். சூப்பரான ஒரு படம், எல்லாரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு படம். இது A சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு. இது நீங்க தியேட்டர்ல அலோவ் பண்ணலாம் கூட, ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தைங்களையும் போட்டு காட்டுங்க. வயலன்ஸால அவங்க கெட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கத்துக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. எந்த இடத்துல பிஜிஎம் போடணுமோ நல்லா போட்டிருக்காங்க. தினமும் பாட்டு நல்லா வைபா இருந்துச்சு தியேட்டர்ல, அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லவ் சீக்வன்ஸ் படத்துல வரும், சும்மா ஒரு போர்ஷன் அப்படி வந்துட்டு போகும். அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் நமக்கு. யங்ஸ்டர்ஸ் தான் லவ் பண்ணணும் கிடையாது, லவ் பண்றது எல்லா வயசுலயும் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூரிய வந்து லிமிட்டடா தான் பண்ணிருந்தாரு, வருவார் நிறைய ஃப்ரேம்ல வருவார். பட் ஆனா லிமிட்டடா தான் காமிச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டா விஜய் சேதுபதியோட படமா தான் எடுத்திருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல சூரிய அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. பயங்கரம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்றது ஈக்குவலா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. மஞ்சு வாரியரும் படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 2.5 எனக்கு பிடிச்சிருந்தது. 5 மணி நேரம் இந்த படம் எடுத்தாலும் நான் உட்காந்து பார்த்திருக்கேன். அதுல சூப்பரா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் வேற மாதிரி எதிர்பார்ப்போம். அது வேற டைரக்டர் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்தாருன்னா, வெற்றிமாறன் எப்படி கொடுக்கணுமோ சூப்பரா கொடுத்திருக்காரு. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அது இல்லாம வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல நிறைய பேர் கண்கலங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நிறைய முதலாளிகளை, நிறைய அரசியல் தலைவர்களை சிறப்பு அடிச்ச மாதிரி இருக்கு இந்த படம். நிறைய பேருக்கு உரைக்கும், நிறைய பேருக்கு புரியும். எது நடந்தாலும் கேள்வி கேட்கணும். அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடைன்னு நம்மள சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அரசியலுக்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் அரசியலை தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். ஏன்னா நம்ம கிட்ட சொன்னாங்க இல்லையா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காதுன்னு சொல்லிட்டு அது விஜய் தான் தாக்கி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நம்மள நம்ப வச்சதும் ஒரு அரசியல்ன்றது உள்ள சொல்லியிருக்காங்க. போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காட்சியே கம்ப்ளீட்டா வேற. விஜய் சேதுபதி நான் போய் வாண்டடா போய் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது நம்ம கிட்ட ஒரு தத்துவம் இருக்கு, அதை வச்சு அடுத்த தலைவர்களா நீங்க தான் மாறணும்ன்றது தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்மள அதையும் அரசியலாக சுத்த விட்டாங்க. அவ்வளவுதான்.